உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். இப்போ இருக்கிற கரண்ட் சினரியோ பார்த்தீங்கன்னா விஜயுடைய மாஸ் வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட அதிகமாக இருக்குன்றதை லைவ்ல பார்க்குறாங்க எல்லாருமே. அது திமுகக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி ஒரு பயத்தை உருவாக்குது. இது ரியாலிட்டி. இன்னொன்று, இவர் யாருடைய ஓட்டை வந்து எடுக்க போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. கேப்டன்ன்றவரோ விஜயகாந்த்ன்றவர் வந்து ஒரு 3வது 4வது ஹீரோ தான் அன்னைக்கு. விஜய் கமலுக்கு அடுத்து தான் கேப்டன்ன்றது அன்னைக்கு இருந்தாரு. பட் விஜய்ன்றது சூப்பர் ஸ்டாராகவே இருந்து வராரு. அந்த ஸ்டேச்சர்ல இருக்காரு. அப்போ அந்த கேட்டகரிக்கு அவர் வரும்போது விஜயகாந்தை விட ஒரு டபுள் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து ஷோ ஷார்ட்டாக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னும் போது அந்த பயம் நார்மலாகவே வந்துடுது. சார் நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் சார் எதிர்பார்க்கலாம்? ஒரு 25-30 எதிர்பார்க்கலாம். எல்லாருமே சொல்கிறாங்க அது போலிங் ஆகிற வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கறதுல. இன்னும் பாண்டிய சொல்கிறதெல்லாம் பார்த்தா 20 தாண்டி ஆயிட்டாருன்றதுலாம் இருக்குது. நான் ஜென்ரலாக அரித்மெட்டிக்காக நான் பார்க்குறது பிரகாரம் நமக்கு என்றைக்குமே தேர்ட் ஃப்ரண்ட்டுக்கு மினிமம் செங்கோட்டையன் மாதிரியான ஒரு பெரிய தலைவர் தாவைக்காவை சூஸ் பண்ணுறதுன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கி எல்லோரும் ரோல் மெட்டீரியலாகவும் ட்ரை பண்ணுறாங்க, அதிமுக காரங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, மற்ற கட்சி திமுகவுக்கு போகாமல் அங்கே போயிட்டாங்கன்றதெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய பழுத்த அரசியல்வாதி ஜஸ்ட் லைக் தட் ஒரு கட்சிக்கு போவாரா? இப்போ எடப்பாடி அவர்களோட ஈகோன்னு எடுத்துக்கலாமா? அது ஈகோ வந்து எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும்? அது அவரோட தலையில தான் போய் விடிய போகுது. எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு முதலமைச்சராக ஆகணுன்றதுக்காக ஒர்க் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. கட்சியை காப்பாற்றிக்கணும், கட்சியில் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு நிலைமையில வச்சுக்கிட்டா போதுன்றது தான். கட்சியும் பிரச்சனை இல்லையா அவருக்கு? இல்லையே, அவர் அப்படியே இப்படி இருக்கிற ஒரு சின்ன கட்சியாக ஒரு 10 கட்சியில் ஒரு கட்சியாகவும் அடுத்த லெட்டர் பேட் ஸ்டாம்ப் பேப்பர் கட்சியாகவும் மாற்றிட்டு போயிடலாம். கூட்டணி இருக்குல்ல சார், 23 வந்து உடஞ்சுது அதிமுக பாஜக கூட்டணி. அதுக்கு வந்து காரணம் அண்ணாமலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கூட்டணிக்குள்ள முதல் தேன்கூட்டில் கல் எறிஞ்சது அதிமுக. ஆனால் அதை பழிய தூக்கி அண்ணாமலை போட்டு இப்போ அமித்ஷா மாதிரியான தலைவர்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கறது வந்து அண்ணாமலையால் தான் நடந்ததுன்னு இங்கே இருக்க உட்கட்சி, அதாவது பிஜேபி கட்சிக்காரங்களே ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதுதான் ஃபைன் டைம் மீடியாவோட ஸ்பெஷல் இன்டர்வியூவில் இன்னைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் ஃபைன் டைம் மீடியாவோட சிஇஓ திரு காமேஷ் அவர்கள். வருங்கள் அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் வந்து ஆளுங்கட்சி திமுகவாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சி அதிமுகவாக இருந்தாலும் சரி, இவங்க 2 பேரும் அரசியலை தவிர்த்து முக்கியமான நபர் யாருன்னு பார்த்தா இன்னைக்கு விஜயா தான் இருக்கார். அவர் என்ன பண்றாரு, அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்றதான் மக்கள் வந்து ரொம்ப ஆவலா எதிர்பார்க்குறாங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவர் எந்த வகையான தாக்கத்தை ஏற்படுத்துவார் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற கரண்ட் சினரியோ பார்த்தீங்கன்னா விஜயுடைய மாஸ் வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட அதிகமாக இருக்குன்றதை லைவ்ல பார்க்குறாங்க எல்லாருமே. அது திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி ஒரு பயத்தை உருவாக்குது. இது ரியாலிட்டி. இன்னொன்று, இவர் யாருடைய ஓட்டை வந்து எடுக்க போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதில் என்னன்னா 2006 விஜயகாந்த் அவர்கள் 2005 கட்சி ஆரம்பித்து சந்தித்த முதல் தேர்தலில் 2 திராவிட கட்சிகளும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க. ஏன்னா அமைப்பு ரீதியால் ஒரு மன்றம், ஒரு சினிமாக்காரர், அவங்க வச்சிருந்த அமைப்பை ஒரு மன்றம் வந்து ஒரு கட்சியாக மாறுது. அது எந்த அளவுக்கு தாக்கத்தை உருவாக்குன்ற ஒரு இதில் ஒரு கேர்லெஸ்ஸாக இருந்த ஒரு விஷயம். திமுக வந்து மெஜாரிட்டி இல்லாமல் போச்சு, அதிமுக ஆளுங்கட்சியாக வர வேண்டியது. இந்த 2க்குமே பெரிய டேமேஜா. அந்த தேர்தலில் வந்து அதிமுக பர்சன்டேஜ் வைஸ் அதிகம் ஆளுங்கட்சியாகவும் அவங்க தான் வந்திருக்கணும். ஆனால் இந்த விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த்ன்றவருடைய ஒரு இம்பேக்ட் வந்து பெருசாக பேசப்பட்டது. 2 பேருக்குமே டேமேஜ் ஆனது. அந்த பயம் இப்போ புதுசாக அதே மாதிரி ஒருத்தர் வரும்போது அப்போ பயம் இல்லாமல் சந்திச்சாங்க. அதனால அவங்க அந்த அதனுடைய பலனை அனுபவிச்சதுனால இப்போ அந்த பயம் ஆரம்பிக்கும் போதே இப்போ விஜய் மாதிரியான ஒரு மாஸ் லீடர் வரும்போது அது கொஞ்சம் அவங்கள அதிகமாக பயப்படுத்துது. இன்னொன்று என்னன்னா, கேப்டன்ன்றவரோ விஜயகாந்த்ன்றவர் வந்து ஒரு 3வது 4வது ஹீரோ தான் அன்னைக்கு. விஜய் கமலுக்கு அடுத்து தான் கேப்டன்ன்றது அன்னைக்கு இருந்தார். ரமணா மாதிரியான ஒரு படம் பெரிய ஹைப் கொடுக்கும் போது தான் ஒரு ரிசல்ட் இருந்தது. பட் விஜய்ன்றது சூப்பர் ஸ்டாராகவே இருந்து வராரு. அந்த ஸ்டேச்சர்ல இருக்காரு. அப்போ அந்த கேட்டகரிக்கு அவர் வரும்போது விஜயகாந்தை விட ஒரு டபுள் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து ஷோ ஷார்ட்டாக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னும் போது அந்த பயம் நார்மலாகவே வந்துடுது. சார் நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் சார் எதிர்பார்க்கலாம்? ஒரு 25-30 எதிர்பார்க்கலாம். எல்லாருமே சொல்கிறாங்க அது போலிங் ஆகிற வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கறதுல. நான் அதிகமாக சொல்ல, இப்போ ஒரு அண்ணன் பாண்டிய சொல்கிறதெல்லாம் பார்த்தா 20 தாண்டி ஆயிட்டாருன்றதெல்லாம் இருக்குது.
நான் ஜென்ரலாக அரித்மெட்டிக்காக நான் பார்க்குறது பிரகாரம் நமக்கு என்றைக்குமே தேர்ட் ஃப்ரண்ட்டுக்கு மினிமம் 15% ஓட்டுன்றது இருக்கு, கேரண்டியா. அப்போ விஜய் மாதிரியான ஒரு மாஸ் லீடர் வரும்போது அது எவ்வளோ இம்பேக்ட் கிரியேட் பண்ணுன்றதை பார்க்குறோம். அது எனக்கு தெரிஞ்சு அந்த 20-25%க்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்னைக்கு செங்கோட்டையன் மாதிரியான ஒரு பெரிய தலைவர் தாவைக்காவை சூஸ் பண்ணுறதுன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கி எல்லாரும் ட்ரோல் மெட்டீரியலாகவும் ட்ரை பண்ணுறாங்க, அதிமுக காரங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, மற்ற கட்சி திமுகவுக்கு போகாமல் அங்கே போயிட்டாங்கன்றதெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய பழுத்த அரசியல்வாதி ஜஸ்ட் லைக் தட் ஒரு கட்சிக்கு போவாரா? கரெக்டாக சொன்னீங்க. நான் என்ன மென்ஷன் பண்ண வரேன்னா, இப்போ ஓபிஎஸ் இருக்காரு, டிடிவி தினகரன் இருக்காங்க, இவங்களாம் வந்து இப்போ ஆரம்பிச்ச ஒரு தாவேக்காவோ இல்லை அவங்களாம் போய் திமுகவில் போய் சேரல. அவங்க வந்து இன்னும் தனியாக தான் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்த உடனே ஒரு தாவேக்கா மாதிரி ஒரு கட்சியில் சேர்றதுக்கான காரணம் அதுதான். ஒரு ராஜஸ்தான் ஒரு பழுத்த அரசியல்வாதின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஒரு செங்கோட்டையன் மாதிரியான ஒரு 50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் இருந்தவர், அதாவது 50 ஆண்டு காலமும் ஒரே கட்சியில் ஒரே தலைமைக்கு விசுவாசமாக இருந்தவர், இன்னைக்கு ஒரு தலைமையால் நிராகரிக்கும் போது ஒரு ரொம்ப நாள் எடுத்துக்கல. நான் கட்சியை உடைப்பேன்னு சொல்லலை, ஓபிஎஸ் சொல்கிற மாதிரி ஒரு கோர்ட்டில் போய் நான் கேஸ் போடுவேன்னு சொல்லலை, ஒருங்கிணைக்கணும் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருந்தார். ஒருங்கிணைக்கணுன்றது அவர் கட்சியில் இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தார். அவருடைய இது வந்து அதிமுக வீக்காக இருக்குன்றது அவர் வந்து அதான் எல்லாருமே சொல்கிற மாதிரி இன்னைக்கு எல்லாருமே பேசி தேஞ்சு போன ஒரு விஷயந்தான். அம்மையார் ஜெயலலிதாவுக்கு வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கான டூர் பிளான் ஒருத்தர் பண்ணுறாருன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நூக்கன் கார்னர் ஒருத்தர் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துல ஒரு இந்த இடத்துல தான் அம்மா வந்து பேச போகிறாங்க, ஒரு பிரச்சாரம் பண்ண போகிறாங்கன்னா அங்கே இருக்க லோக்கல் பஞ்சாயத்து தலைவராகவோ இல்லைன்னா ஒன்றிய தலைவராக செயலாளர் இருந்திருக்காரு, மாவட்ட செயலாளரோ பிரதிநிதிகள் எல்லாமே அவர்கிட்ட கனெக்டில் இருக்கிறவங்கள தான் இருப்பாங்க. ஸோ அவருக்கு அந்த கல நிலவரம் வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி வந்து அவருக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்குன்றது தான் நான் பார்க்குறேன். அதனால தான் அவர் வந்து மெனக்கெடுறாரு. ஏன்னா ஏற்கனவே 2 தேர்தல் தோத்தாச்சு, பாதாளத்துக்கு போயாச்சுன்றது அவருக்கு தெரியுது. 21% கூட்டணியோட 23% அதிமுக எம்பி தேர்தலுடைய பலம். இது எந்த தேர்தலில் இருக்கு? இது ரொம்ப கம்மி இல்லையா? இப்ப இந்த தேர்தல் அவர் பார்க்கும் போது அவருக்கு தெரியுது நம்ம வந்து பின்தங்கிட்டோம். இப்போ விஜய் மாதிரியான ஒரு மாஸ் லீடர் வரும்போது அதை இன்னும் அடி வாங்கும். ஏன்னா இங்க ஒரு மாஸ் தலைவர் இல்லை, அதிமுகல ஒரு மாஸ் தலைவர் இல்லை. அப்படின்னும் போது எப்படி இது வந்து ஜெயிக்க முடியும்? அப்போ இது ஒருங்கிணைச்சு ஒரு தலைவர். இப்போ டிடிவி தினகரன் நம்ம சாதாரணமாக சொல்கிறோம். டிடிவி தினகரன் 2017 2021 வரைக்கும் அவர் எவ்வளோ ஹேண்டில் பண்ணோம், எவ்வளோ ப்ரெஸ் ஹேண்டில் பண்ணார். அவர் ஒரு மாஸ் லீடராகவே கிரியேட் பண்ணாங்க. அவர் ஒரு கட்சி தனியாக தொடங்கிறதுக்கு அந்த மாஸ் இதுக்கு அவ்வளோ அவரும் ஒரு கிரவுண்ட் ஒர்க்கர். நீங்கள் அண்ணன் ராதாரவி இன்டர்வியூலாம் பார்த்துருந்தீங்கன்னா இப்போ இதில் நூக்கன் கார்னர் வரைக்கும் ஒருத்தருக்கு ஒரு விஷயம் பண்ணோன்னா அது அந்த எண்டு வரைக்கும் போய் சேர்ந்து தான் பார்க்குற அளவுக்கான ஒரு திறமையான அரசியல் வியூக வகுப்பாளர் டிடிவின்னு சொல்லுவார் இவர் ராதாரவி அண்ணன் அவர்கள். ஸோ இவங்கள மாதிரி ஆட்கள் நீங்கள் சேர்ந்தாதான் இது செய்ய முடியும்னு சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணலை. சரி, நீங்கள் வேண்டாம், உங்கள் தலைமைக்கு ஆபத்துன்ற பேட்டர்ன்லேயே நீங்கள் போயிட்டே இருக்கிறீங்கன்னா கட்சின்றது யாரு பாப்பா? நீங்கள் உங்களை மட்டுமே பார்த்தீங்கன்னா எந்த தலைமையும் தன்னை மட்டுமே பார்த்தாங்கன்னா அந்த தலைமை, அதாவது ஒரு ஆஃபீஸ் மாதிரியா இருந்தாலும் அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் அது வந்து என்றைக்குமே ஷோபிக்காது. இப்போ எடப்பாடி அவர்களோட ஈகோன்னு எடுத்துக்கலாம். அது ஈகோ வந்து எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும்? அது அவரோட தலையில தான் போய் விடிய போகுது. அது எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு முதலமைச்சராக ஆகணுன்றதுக்காக ஒர்க் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. கட்சியை காப்பாற்றிக்கணும், கட்சியில தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு நிலைமையில வச்சுக்கிட்டா போதுன்றது தான். கட்சியும் பிரச்சனை இல்லையா அவருக்கு? இல்லையே, அவர் அப்படியே இப்படி இருக்கிற ஒரு சின்ன கட்சியா ஒரு 10 கட்சியில ஒரு கட்சியாகவும் அடுத்த லெட்டர் பேடு ஸ்டாம்ப் பேப்பர் கட்சியாகவும் மாத்திட்டு போயிடலாமே. இன்னும் அவருக்கு இன்னொரு 10 வருஷம் அதிகபட்சம் அவரால் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருக்க முடியும். திமுகவினர் ஒன்று சொல்றாங்க, என்னன்னா கூட்டணியில இருந்துகிட்டே பாஜக ஒரு கட்சி வந்து கபலீகரம் பண்ணும், அழிச்சிரும் அப்படின்றாங்களா? அது வந்து இதை உண்மைன்னு எடுத்து எப்படி நீங்க சொல்றீங்க? கூட்டணியில எங்க பாஜக இருக்கு? நீங்க போன தடவை கூட்டணி வேணான்னு இவர் வெளியே போயிட்டாரு, ஓகேவா? அப்ப என்ன பண்ணிச்சு பாஜக? மிரட்டி கூட்டணியை வச்சு. அது போன தேர்தல் முக்கியமான தேர்தல் பாஜகவுக்கு, எம்பியில அப்பவே அவங்க ஒன்றும் பண்ணலையாம். இப்போ வந்து இது வந்து பிஜேபி, அது திமுக அதிமுக அரசியல் விமர்சனம்ன்றது வேற. இங்க பிஜேபி ஒரு கட்சி, இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்
இல்ல. ரொம்ப கம்மி. தானா இவங்க தாண்டி இப்ப எடப்பாடி கிட்ட பிஜேபி சொல்லி டிடிவி வெளியே அனுப்ப சொன்னாங்களா? சசிகலா வெளியே அனுப்ப சொன்னாங்களா? இல்ல இப்ப ஓபிஎஸ் வெளியே அனுப்ப சொன்னாங்களா? இப்ப கூட ஓபிஎஸ் போய் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்துட்டாரு. அப்புறம் என்ன இவர் செங்கோட்டையன் அனுப்ப சொன்னாங்களா? இல்ல. அனுப்புறதெல்லாம் இவர் அனுப்புவாரு. வெளியில இருந்து இது வந்து நம்ம மீடியால இருக்கிறோம் தேவா, நமக்கு தெரியாதா என்ன மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் அவங்க செட் பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியாதா? அந்த செட்டை எல்லாரும் பேசும்போது அது வந்து உண்மைன்ற மாதிரி நம்பப்படுது. ஆனா உண்மை அது இல்ல. இவர் வெளியே அனுப்பிட்டா அது தூக்கி பிஜேபி மேல பழி போட்டா அது லாஜிக் இல்ல. நம்ம திமுக காரங்க பண்ணாலுமே நம்ம நரேட்டிவ் பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த கூட்டணி இருக்குல்ல சார், 23ல வந்து உடைஞ்சது அதிமுக பாஜக கூட்டணி. அதுக்கு வந்து காரணம் அண்ணாமலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே சார். அது எவ்வளவு வடிகட்டின பொய் அப்படின்றது அதுதான் நம்ம மக்களும் சரி நம்மளுமே சரி கடந்து போயிடுறோம். அடுத்தடுத்து வரும்போது அதை பிடிச்சிட்டு போயிடுறதுனால தெரியுது. 2021 தேர்தல் முடிஞ்ச உடனே பாஜக அதிமுக கூட்டணி தேர்தல் முடிஞ்ச உடனேயே உள்ளாட்சி தேர்தல் அதுக்கு முன்னாடியே சிவி சண்முகமும் முனுசாமியும் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் தான் நாங்க தோல்வியில் தழுவணும்னு பேசினவைங்க. ஜெயக்குமாரும் அதான் சொன்னாரு, இன்க்ளூடிங் ஜெயக்குமார். நான் வந்து முடிவுட மன்னனா இருந்தேன். முதல்ல அப்ப யாரு எதிர்த்து பேசினது? அலைன்ஸ் அதிமுக பேசிச்சு. இதுக்கப்புறம் தேர்தல் முடிஞ்ச உடனே அண்ணாமலையை தலைவராக்கப்படுறாரு. இது நடக்குது. இப்போ அவர் வந்து உள்ளாட்சி தேர்தல் வரும்போது பங்கீடுகள்லயே பிரச்சனை வந்தது. நாங்க இவ்வளவு பர்சன்டேஜ் இந்த இதில் காப்பாத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. சரி, அந்த அப்போ இது வரும்போது அந்த பங்கீடு பிரச்சனை வரும்போது நாங்க தனியா நிக்கிறோன்ற மாதிரி கூட்டணியே உடஞ்சு போச்சு. அந்த கூட்டணிக்கு பங்கீடு கொடுக்காதது யார் காரணம்? அதிமுக. கரெக்டா? அப்போ இந்த ரெண்டுத்துக்கு அதிமுக காரணமா இருக்கும் போது அவர் ஒரே ஒரு தடவை எம்ஜிஆர் ஜெயலலிதாவையோ பேசிட்டாரு அப்படின்றத மட்டும் வச்சு பிரதானம் இல்ல, எடப்பாடிக்கு அது ஒரு காரணம் தேவைப்பட்டது. அந்த காரணத்தை அவர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாரு. இது பிஜேபியில் இருக்க தலைவர்களுக்கு தெரியலையா இல்ல மறந்துட்டாங்களா என்றது எனக்கு தெரியல. எடப்பாடி இந்த விதத்துல சரியா, அண்ணாமலை சரியானா அண்ணாமலை சரி, அவர் கட்சியை வளர்க்க உழைக்கிறாரு, பாடுபடுறாரு, அதுக்கு என்ன பண்ணுமோ பண்றாரு. ஆனா நடந்தது கூட்டணிக்குள்ள முதல் தேன்கூட்டுல கல்லு எறிஞ்சது அதிமுக தான். ஆனா அதை பழிய தூக்கி அண்ணாமலை போட்டு இப்ப அமித்ஷா மாதிரியான தலைவர்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கறது வந்து அண்ணாமலையால் தான் நடந்ததுன்னு இங்க இருக்க உட்கட்சி, அதாவது பிஜேபி கட்சிக்காரங்களே ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதுதான் மோசமான செயல். நம்ம வந்து அதிமுக பாஜக கூட்டணி முறிவை பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்ப பாஜகலே ஏதாவது பிரச்சனைனா அண்ணாமலை தான் காரணம்ன்றாங்களே, இதை நீங்க எப்படி சார் பாக்க? ஸோ அவர் சிஸ்டமேட்டிக்கா கட்சியில நீங்க சீனியர்னு உட்காந்து சீட்டு தேய்க்கிறத நிப்பாட்டிட்டாருன்றது அர்த்தம். இப்போ நீங்க எடப்பாடி எடுத்துக்கோங்க, ஏன் மத்தவங்க எல்லாம் வேணான்றாரு? வந்தா தன்னுடைய இருப்பு போயிடும்னு. அதுதான் பிஜேபியில நடக்குது. அவர் இருந்தா தன்னுடைய இருப்பு போயிடும் நினைக்கிறவங்க எல்லாம் அவரை எதிர்க்கிறாங்க, அவர் மேல அலகேஷன்ஸ் போடுறாங்க. சரி, இதுக்கு எல்லாமே அவர் தான் காரணம், இதுக்கு எல்லாமே காரணம்ன்றது. சரி, அதான் இப்போ முந்தானத்து கூட ஒரு பிரஸ் நான் பார்த்தேன், ஏர்போர்ட்ல இருந்து அண்ணாமலை வராரு, இண்டிகோ நிறுவனம் வந்து ஃபிளைட் எல்லாம் போகலன்னா அவர் காமெடியா, ஏன்னா நானான இண்டிகோட சிஇஓ என்ன வந்து கேக்குறீங்கன்ற மாதிரி. இப்போ வந்து தும்மனாலும் இருமனாலும் எல்லாத்துக்குமே அவர் தான் காரணம்ன்ற மாதிரி நம்ம ஆளுங்க உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மீடியாவும் அப்படிதான் பண்றாங்களா? நெரேட்டிவ் செட்டிங் அகைன் வாட் வி ஆர் ஸ்பீக்கிங் வித் அவர் மீடியா. இந்த பீப்புள்ல என்ன நடக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அதை நம்பி மக்கள் ஓட்டு போடுறதுதான் முக்கால்வாசியா இருக்கு. உண்மையை யாருமே பேசுறது இல்லை. அதனால நம்ம இந்த இன்டர்வியூவும் அதுக்காக தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அண்ணாமலை கூட்டணி பிரேக்குக்கு காரணம் இல்ல. அது பிஜேபி தலைமை மேலிடத்துக்கு தெரியலையா, மறந்துட்டாங்களான்னு நமக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு அலைன்ஸ் 24 வர வேண்டியது பிரேக் பண்ணிட்டாங்க. ஓகே, அவர் வந்து இப்போ மாநில தலைவர் பொறுப்புல இருந்து எடுத்துட்டாங்க, இன்னி வரைக்கும் எந்த பொறுப்பும் கொடுக்கல. அது ஓகே, சென்ட்ரல்லையும் அவருக்கு எதுவுமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் எதுவும் கொடுக்க மாட்டாங்களே சார், அது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அது பொறுத்து தான் பார்க்கணும். அது கொடுக்குறாங்க கொடுக்கலன்றது எந்த ஜட்ஜ்மெண்ட்குள்ளேயும் நம்ம வரல. இல்லைனாலும் அண்ணாமலை அவருக்குன்னு ஒரு மாஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஒரு இப்போ சீமான் அவர்கள் தனிச்சையா ஒரு லீடர்ன்றது எப்படி நம்ம சொல்றோமோ, டிடிவி தனிச்சையா ஒரு லீடர் எப்படி நம்ம சொல்றோமோ, அந்த மாதிரி அண்ணாமலை அவருக்குன்னு ஒரு தனி ஒரு இதுவாயிடுச்சு. இன்னொன்று, இன்னைக்கு கொங்கு பெல்ட்டை பற்றி நம்ம பேசுகிறோம். இப்போ எடப்பாடி கொங்குக்கு தான் தலைவர்னே வச்சுக்கிறோம். அதனால தான் அதிமுகவை ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாருமே வச்சுக்காங்க. கம்யூனிட்டி எடுத்துக்கலாம், கம்யூனிட்டி பேஸ் பேக்ரவுண்டுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த கம்யூனிட்டி பேஸு எடப்பாடியோட ஏஜ் என்ன இன்னைக்கு? 70+. அவர் எத்தனை வருஷம் அந்த இடத்துல இருப்பார்? 50 இயர்ஸாக இருக்கு.
இல்ல நான் சொல்ற அரசியல் ரீதியா அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் 50+ இருக்கும். அது விட்டுருங்க, நீங்க இன்னும் அவருக்கு அரசியல் எதிர்காலம் எத்தனை வருஷம் இருக்கு? ரொம்ப கம்மியா இருக்கும். மேக்ஸிமம் 5 to 10 years. 10 இயர்ஸ் வச்சுக்கோங்க. அண்ணாமலைக்கு 50 வருஷம் இருக்கு. அவர் அந்த கால்குலேஷன்ல போட்டா, அப்போ அந்த இதுக்கான அடுத்த தலைவரா அவர் ஏன் அவங்க எடுக்க மாட்டாங்க? நீங்க அப்படி கம்யூனிட்டியாவே நான் சொன்ன, ஆனா அவர் ஒரு ஸ்டேட் லீடரா தான் நான் பாக்குறேன். இட்ஸ் நாட் பி ஏ கம்யூனிட்டி லீடர். ஆனா இந்த மாதிரி ஒரு பிஜேபியில தலைவரா, ஒரு கட்சி தலைவரா இருக்கும்போது அவரால் ஸ்டேட் லீடரா இது பண்ண முடியும். ஆனா அவர் இண்டிவிஜுவலா போறாருன்னு முடிவு பண்றாரு அப்படின்னா அந்த கம்யூனிட்டி அவரை சப்போர்ட் பண்ணுமே. ஏன்னா அடுத்த 40 வருஷத்துக்கு தனக்கான ஒரு பெரிய லீடரா ஒருத்தர் இருக்காருன்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க, நம்புவாங்கல்ல. ஸோ அவர் பின்னாடி போறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்போ அவர் வந்து புது கட்சி தொடங்கினாலும் வாய்ப்பு இருக்குன்னு தான் நீங்க சொல்றீங்க. அப்படி எடுத்துக்கலாம். அது எடுத்துக்கலாம். அப்ப எதனால சரி இன்ன வரைக்கும் தொடங்காம இருக்க அப்படின்னு இப்ப அவசியம் இல்லையே. இன்னும் வந்து பிஜேபி இல்ல தேர்தல் வரைக்கும் அவருக்கு எதுவுமே கொடுக்காம பண்ணல. இன்னும் தேர்தல் வரல. இந்த இடத்துல எடப்பாடியோட ராஜதந்திரத்தையும் நம்ம பார்க்கணும். எப்படின்னா சார் 24ல பிஜேபி தேவைப்படல, அவருக்கும் தேவை. அவருடைய தேர்தல் 24 இல்ல. கொங்கு பெல்ட்ல அவருக்கு அவங்க தேவைப்படலை, அவங்க ஓட்டு தேவைன்னு அவசியம் இல்லை, அதனால கழட்டி விட்டாரு. 26 தேர்தலில் கொங்கு பெல்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்க பிஜேபி ஓட்டு அவருக்கு தேவைப்படுது, அதனால சேர்த்துக்கிட்டாரு. எல்லாரும் என்ன சொல்லுவீங்க, அவங்க ரெய்டை விட்டு மிரட்டி சேர்த்துக்கிட்டாங்க அந்த மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது எல்லாம் பிஜேபி எதிர்க்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, குறிப்பா டிஎம்கே சொல்லுவாங்க. ஆனா ரியாலிட்டி ஓட்டு பர்சன்டேஜுக்கு எந்த ஏரியா, இப்ப நீங்க கணக்கு கரெக்டா பாருங்க, பாமக கிட்ட அடிச்சு பேசிட்டு இருப்பாரு மற்றவங்களை விட. ஏன்னா அவங்களும் கொங்கு பெல்ட்ல ஸ்ட்ராங். இந்த 2 கட்சியை வச்சு அவர் கொங்கு பெல்ட்ல ஸ்ட்ராங் ஆக்கிக்கலாம். இதுதான் அவருடைய ஒரு ராஜதந்திரம்னு சொல்லலாம். ஸோ இதை நம்ம தெரியாதவங்க எதிர்த்து வேற எதையா பேசிட்டு இருக்க வேண்டியதுதான். நடப்பு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து நம்ம நிறைய பேசணும் இன்னைக்கு. இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல இன்னும் நம்ம டீட்டெயிலா பேசலாம் சார். நன்றி.